சந்தியாவந்தனம், காயத்ரி உபாசனம், அக்னி காரியம், பிரம்மயஜ்ஞம் இதெல்லாம் நன்னா பண்ணிண்டு விசேஷமாக வேதாத்தியனம் பண்ணணும். ததனந்தரம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களின் அனுஷ்டானம் பண்ணணும். தத்வாரா விசேஷமான ஸ்ரேயஸை அடையணும். இந்த பிராமண ஜன்மத்தை சார்த்தகம் பண்ணிக்கணும். அப்போ அந்த மாதிரி பண்ணாதான் இந்த பிராமண ஜன்மம்ங்கிறது சார்த்தகமாகும். இல்லைன்னா ஒருத்தவன் பிராமணனா பிறந்திருக்கா, ஆனா அவனுக்கு ஒரு ஆச்சாரமும் கிடையாது, சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான்னா அப்போ பகவான் இவனுக்கு நான் பிராமண ஜென்மம் கொடுத்திருக்கேன், ஆனா இவன் அது சரியா உபயோகமே பண்ணிக்கலே, இவனுக்கு இந்த பிராமண ஜென்மம் கொடுத்தது வீணா போயிடுச்சு, இவனுக்கு பிராமண ஜென்மமே வியர்த்தம் அப்படின்னு பகவான் திருப்பி அவனுக்கு அந்த மாதிரி பிராமண ஜென்மம் கொடுக்க மாட்டான். இந்த பிராமண ஜென்மம் வரலைன்னா நமக்கு சம்பூர்ணமா ஸ்ரேயஸை அடைய முடியாது. அதனால் இப்பேற்பட்ட இந்த பிராமண ஜன்மம் வந்தபோது விசேஷமாக அனுஷ்டானத்துக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்கணும். விசேஷமாக நமக்கு விகிதமான அனுஷ்டானம் நன்னா பண்ணணும். இந்த சந்தியாவந்தனாதிகளை நன்னா சந்தியாவந்தனம், பிரம்மயஜ்ஞம் இத்தியாதி. சந்தியாவந்தனம் முதல்ல பண்ண வேண்டியது, முதல்ல பிராதமிகமான அனுஷ்டானம் சந்தியாவந்தனம். அது நித்யா கர்ம, நித்யானுஷ்டானம். இந்த சந்தியாவந்தனம் நன்னா பண்ணினா அப்புறம் வேற ஏதாவது பண்ணலாம். சில பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருப்பா, எங்கிட்ட கேட்டுட்டு இருப்பார், சாமி நமக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. பிராமணா தான் இருப்பான், பிராமணா தான் கிட்ட கேட்பான். சில பேர் நமக்கு ஏதோ ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அப்ப நான் முதல்ல அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேளா, இந்த காயத்ரி ஜபம் என்ன பண்றேளா அப்படின்னு கேட்பேன். அவர் எங்கிட்ட என்ன கேட்பாருன்னா, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, ஏதாவது அந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், அதுக்கு ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பார். அப்ப நான் முதல்ல அவருக்கு கேட்பேன், நீ காயத்ரி ஜபம், நான் சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் நல்லா பண்றாயா? இல்ல, பண்றது இல்லை, எனக்கு டைம் கிடைச்ச போது பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போ நான் தினமும் பண்றது இல்லை, இப்போ அப்பப்போ எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுவார். இது எப்படி முடியும்? இப்போ சாப்பாடு அப்படி பண்ணுவாரா? தினமும் சாப்பிட வேண்டியது, தினமும் அந்த டைமுக்கு ஒரு டைம் இருக்கு, இந்த டைம் இது லஞ்ச் டைம், இது டின்னர் டைம் அப்படின்னு வச்சுண்டு அந்த டைம்ல சாப்பிடுறாரு எல்லோரும். அதே மாதிரி இந்த சந்தியாவந்தனமும் நித்திய கர்மா. இதுக்கு சாஸ்திரத்துல நித்திய கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நித்திய கர்மான்னா எனக்கு எப்போ டைம் கிடைச்சதோ அப்போ பண்றது கர்மம் இல்லை, தினமும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் இதை பண்ணிதான் ஆகணும். அப்பேற்பட்ட கர்மாக்கு தான் நித்திய கர்மா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. நித்தியம் பண்ண வேண்டிய கர்மா, தினமும் பண்ண வேண்டிய கர்மத்துக்கு நித்திய கர்மா.